Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோர்ஸ் CCS334 பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் யூனிட் 2ல் மாஸ்டர் ஸ்லேவ் ரிப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மாஸ்டர்னா என்ன, ஸ்லேவ்னா என்னன்னு சொல்லுங்கள். மாஸ்டர் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒன் ஆஃப் த ஹெட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லேவ் அப்படின்னா அவங்களுக்கு இருக்க சர்வஸ். ஓகேவா? அப்போ ஒரே ஒரு மாஸ்டர் தான் இருக்க முடியும், நமக்கு ஒரு ஓனர் தான் இருக்க முடியும். அவங்களுக்கு கீழே நம்ம வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்போம். அப்போ ஒன் மாஸ்டர் நிறைய ஸ்லேவ் இருப்பாங்க. மாஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதுதான் ஸ்லேவ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் இங்கேயுமே. ஸோ மாஸ்டர் ரிப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு ஆஃப் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் NoSQL டேட்டா பேஸில் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் ஒரு மெயின் சர்வர் இருக்கும். அதுதான் மற்ற எல்லா சர்வருக்கும் வந்து அதோட வேலையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி யார் யார் என்னென்ன சர்வ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு எல்லா கைட்லைன்ஸும் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டுக்கும் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது மாஸ்டர் ஸ்லேவ் அப்ளிகேஷன் தான். எதுக்காகனா ஹை அவைலபிலிட்டி, ஃபால்ட் டாலரன்ஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டிக்காக தான். ஓகேவா? ஸோ மாஸ்டர் நோடு என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ரைட் ஆப்ரேஷனையும் ஹேண்டில் பண்ணும். ஸ்லேவ் நோடு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன மாஸ்டர் சொல்கிறாங்களோ அதை ரீட் பண்ணுறதுக்கு ரீட் ஆப்ரேஷனுக்கு தான் ஸ்லேவ் நோடு யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ என்ன ஹேண்டில் பண்ணணும்னாலுமே முதல்ல எதை செய்யணும்னு சொல்லி மாஸ்டர் நோடு ரைட் ஆப்ரேஷன் முடிச்சு கொடுத்தா ரீட் ஆப்ரேஷன் அதை ரீட் பண்ணிட்டு ஸ்லேவ் என்ன பண்ணும் அப்படின்னா அதை ரீட் பண்ணி அதோட வேலை என்னவோ அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுறது, பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் ஸ்லேவோடைய வேலை. இதுதான் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த ரிப்ளிகேஷன் மாடல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மாங்கோ டிபியில், கேசண்ட்ராவில், ரெட்டிஸில், இந்த மாதிரி நிறைய டேட்டா பேஸில் வந்து NoSQL டேட்டா பேஸில் நம்ம மாஸ்டர் ஸ்லேவ் ரிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதுதான் மாஸ்டர் ஸ்லேவ் ரிப்ளிகேஷன் அப்படின்றது. ஸோ இது நான் சொன்னதே தான், சிங்கிள் நோடு தான் மாஸ்டர் இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்குன்னு ஒரு பார்த்துருக்கோம். அவங்க ரைட் ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் இன்சர்ட் பண்ணுறது, ஒரு வேல்யூவை எதை இன்சர்ட் பண்ணணும், எதை டெலீட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் எல்லாம் வந்து கொடுக்கறது வந்து மாஸ்டர் தான். ஸ்லேவ் நோடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த ரிப்ளிகேட் டேட்டா மாஸ்டர் கொடுக்குறத ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணி அவங்க கொடுத்துருக்க ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த வேலையை பார்ப்பாங்க. இது வந்து யாருக்கு வேலை அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கான ஸ்லேவுக்கான வேலை. ஓகே, மெயின் கீ காம்போனன்ட்ஸ்லாம் என்ன இருக்கு மாஸ்டர் ஸ்லேவ் ரிப்ளிகேஷன்ல பார்த்தோம்னா மாஸ்டர் நோட், ஸ்லேவ் நோடு, ரிப்ளிகேஷன் ப்ராசஸ். மாஸ்டர் நோடு என்ன பண்ணணும் சொல்லியாச்சு, இவங்க தான் சென்ட்ரல் அத்தாரிட்டி. ஓகேவா? அவங்க என்ன பண்ணணும், ரைட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து ரைட் ரெக்வஸ்ட்டை வாங்குறாங்க அப்படின்னா இது எது வேணும்னு ஒரு ரெக்வஸ்ட் வாங்குறாங்கன்னா அதெல்லாம் ரைட் பண்ணி அப்டேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராபகேட் பண்ணுவாங்க. ப்ராபகேட் மீன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. யாருக்குன்னா ஸ்லேவ் நோடுக்கு. ஓகேவா? இது மாஸ்டர் நோடியோட வேலை. ஸ்லேவ் நோடு என்ன பண்ணுவாங்க, ரிப்ளிகேட் த டேட்டா ஃப்ரம் மாஸ்டர் நோட். மாஸ்டர் நோட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வாங்கிட்டு அந்த ரீட் குவரிஸ், அந்த கிளைண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ரீட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் வந்து யாரோட வேலைன்னா ஸ்லேவ் நோடோட வேலை. அப்போ ரிப்ளிகேஷன் ப்ராசஸ்னா என்ன மேம், இந்த ஒர்க் எல்லாத்தையும் பார்க்க போகிறவங்க தான் ரிப்ளிகேஷன் ப்ராசஸ். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இட் கேன் பி சிங்க்ரோனஸாக இருக்கலாம், அசிங்க்ரோனஸாக இருக்கலாம். ஓகேவா? சிங்க்ரோனஸ் அப்படின்னா என்னன்னா மாஸ்டரும் ஸ்லேவும் ஒன்றா வேலை பார்க்கறது. தட் மீன்ஸ் மாஸ்டர் வந்து ரைட் ஆப்ரேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் வித் ஸ்லேவ். ஸ்லேவோட அக்னாலஜ்மெண்ட், இதை உன்னால் செய்ய முடியுமா, இதை நீ செய்யலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா வந்து அவங்களோட வெயிட் பண்ணி நான் கேட்டு நான் செய்யறதுக்கு பேர் சிங்க்ரோனஸ் ரிப்ளிகேஷன். அதுவே அசிங்க்ரோனஸ் ரிப்ளிகேஷன் அப்படின்னா ஸ்லேவோட அக்னாலஜ்மெண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ண மாட்டாங்க. மாஸ்டரே ரைட் ரெக்வஸ்ட் முடிச்சு இதை நீ செஞ்சுதான் ஆகணும்னு ஸ்லேவ்கிட்ட கொடுத்து வாங்குறது. இதுக்கு பேர் அசிங்க்ரோனஸ் ரிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சிங்க்ரோனஸ் மீன்ஸ் மாஸ்டர் ஸ்லேவுக்காக வெயிட் பண்ணி ஓகே இதை பண்ணலாமா, இதை பண்ணிடுவல்ல அப்படின்னு ஒரு கன்சர்ன் கேட்டு நான் செய்யறது. ஓகேவா? அக்னாலஜ்மெண்ட்டோட. பட் அசிங்க்ரோனஸ் டஸ் நாட் அக்னாலஜ் வித் ஸ்லேவ். ஓகேவா? மாஸ்டரே முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை இது பண்றது வந்து அசிங்க்ரோனஸ் ரிப்ளிகேஷன். ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங் மாஸ்டர் ஸ்லேவ் ரிப்ளிகேஷன்ல. அடுத்து ஒர்க் ஃப்ளோனா எந்த மாதிரி ஒர்க் வந்து நடக்குது இந்த மாஸ்டருக்கும் ஸ்லேவுக்கும் இடையில அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் முதல்ல ரைட் ஆப்ரேஷன் அட் மாஸ்டர் தான் ரைட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படி ஒரு கிளைண்ட் வந்து என்னெல்லாம் வேணும்னு கொடுக்குறாங்கன்னா மாஸ்டர் வந்து அந்த ரைட் ஆப்ரேஷன் இன்சர்ட் பண்ணணுமா, அப்டேட் பண்ணணுமா, ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணணுமா, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாக்ல என்டர் பண்றது மாஸ்டருடைய வேலை. இன்னும் அசிங்க்ரோனஸ் ரிப்ளிகேஷன்ல என்ன பண்ணுவாங்க, மாஸ்டர் இமீடியட்டா வந்து கிளைண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. பட் சிங்க்ரோனஸ் ரிப்ளிகேஷன்ல மாஸ்டர் வந்து ஸ்லேவுக்காக வெயிட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஸ்லேவ் ஓகே வந்து சார் இது செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா முடியும் என்னால் அப்படின்னாங்கன்னா ஓகே சொல்லுவாங்க கிளைண்ட்டுக்கு, இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். அடுத்து டேட்டா ப்ராபகேஷன் டு ஸ்லேவ். டேட்டா ப்ராபகேஷன் டு ஸ்லேவ்னா என்ன
என்ன அர்த்தம், மாஸ்டர் கலெக்ட் பண்ண டேட்டாவை கிளைண்ட் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை ரைட் ஆப்ரேஷன் முடிஞ்சு என்ன பண்ணணும்னு ஸ்லேவ் கிட்ட கொடுக்கறது. ஓகேவா, டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அதுதான் டேட்டா ப்ராபகேஷன் டு ஸ்லேவ். ஓகேவா, அப்ப மாஸ்டர் நோடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்லேவ் நோடுக்கு ப்ராபகேட் பண்ணுவாங்க. அசிங்க்ரோனஸ் ரெப்ளிகேஷன்ல பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்காது, இமீடியட்டா கொடுத்துருவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா அந்த லாக்குள்ள என்னெல்லாம் சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்களோ ரைட் ஹெட் லாக் யூஸ் பண்ணி ஸ்லேவ் வந்து அந்த லாக் வைஸ் வந்து எல்லா அப்டேட்டையும் கிரியேட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க லிஸ்ட்ல அதை நம்ம அடுத்தடுத்து செய்வோம்னு செய்யற வேலையை பார்ப்பாங்க. ஓகேவா, அடுத்து ரீட் ஆப்ரேஷன் ஃப்ரம் ஸ்லேவ். ரீட் ரெக்வஸ்ட் வந்து கிளைண்ட் கிட்ட இருந்து வாங்கினது ஸ்லேவ் நோடு வாங்கி என்ன பண்றாங்க அப்படின்னா மாஸ்டர்ட்ட இருந்து ஒரு காப்பியை வாங்கி இவங்களுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகேவா, அதுதான் இந்த இடத்தோட வேலை. அடுத்து ஃபெயில் ஓவர் அண்ட் ரெக்கவரி. ஃபெயில் ஓவர் அண்ட் ரெக்கவரி அப்படின்னா என்ன, இப்போ மாஸ்டர் நோடு வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க, ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்த ஒரு கிளைண்ட் கேட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க. ஓகேவா, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல மாஸ்டர் தப்பு பண்ணிட்டா ஒன் ஆஃப் த ஸ்லேவ் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா நியூ மாஸ்டரா ப்ரமோட் பண்ற வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, அது வந்து ஃபெயில் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நியூ மாஸ்டர் வில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் ஆப்ரேஷனை எழுத ஆரம்பிக்கலாம். ஓல்டு மாஸ்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்லேவா மாறிடலாம். இந்த மாதிரி விஷயங்களும் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன்ல நடக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் ஒரு ஆர்கிடெக்சர் நார்மலாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு டயக்ராம் போடணும் அப்படின்னா மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷனுக்கானது. மாஸ்டர் இருப்பாங்க, எல்லா அப்டேட்ஸுமே மாஸ்டர் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மாஸ்டர் ரைட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரீட் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லேவ்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராபகேட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒவ்வொரு ஸ்லேவும் ஒவ்வொரு ஆப்ரேஷன் ரீட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷனுக்கான டயக்ராம். நெக்ஸ்ட் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு இந்த மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன்லனா, ஸ்கேலபிலிட்டி. ஃபர்ஸ்ட் திங், மாஸ்டர் நோட் வந்து என்ன பண்ணணும், ரைட் ஆப்ரேஷன் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸ்லேவ் நோடு வந்து ரீட் ஆப்ரேஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பார்க்கறனால எனக்கு ஈஸி ஸ்கேலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபால்ட் டாலரன்ஸ். ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னா என்னது, ஒரு டேட்டா வந்து ரிப்ளிகேட் அப்படின்னால என்ன, ஒரு டேட்டா மல்டிபிள் டைம்ஸ் வந்து இருக்கிறது தான் நம்ம ரிப்ளிகேஷன் சொல்லுவோம். அப்போ ஒரு டேட்டா மல்டிபிள் ஸ்லேவ் நோடு கிட்ட ஸ்டோர் ஆயிருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னா எந்த இடத்துலயாவது ஃபெயில் ஆகி டேட்டா தொலைஞ்சாலுமே நான் ஒரு ஸ்லேவ்ட்ட இல்லைனாலும் இன்னொரு ஸ்லேவ்ட்ட இருந்து நான் எடுத்துக்க முடியும். ஓகேவா, ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ ஃபால்ட் டாலரன்ஸா இருக்கு. அடுத்து லோட் பேலன்சிங். லோட் பேலன்சிங்னா நிறைய நம்ம கிட்ட ஸ்லேவ் இருக்கனால எவ்வளோ லோட்ஸ் கொடுத்தாலும் மாஸ்டர் வந்து கரெக்டாக பிரிச்சு கொடுக்குறப்ப எல்லாரும் ஒர்க் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ லோட் பேலன்சிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் டேட்டா ரிடண்டன்சி. டேட்டா ரிடண்டன்சி மீன்ஸ் ஒரே டேட்டாவை நம்ம மல்டிபிள் நோட்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா, ஒரு இடத்துல ஃபெயில் ஆனாலும் இன்னொரு இடத்துல அவைலபிள் இருக்கும் மாஸ்டர் கிட்டயோ இல்ல அப்படின்னா நம்ம கிட்ட ஸ்லேவ் கிட்டயோ. சோ டேட்டா ரிடண்டன்சி இருக்கு. நெக்ஸ்ட் லோ லேட்டன்சி ஃபார் ரீட் ஆப்ரேஷன். என்ன அப்படின்னா நம்ம ரீட் ஆப்ரேஷன் டைரக்டா வந்து மல்டிபிள் ஸ்லேவ்ஸ் கிட்ட நம்ம கொடுத்துட்றாங்க. ஓகேவா, சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா கிளைண்ட் கிட்ட டைரக்டா வந்து ஆனா ஸ்லேவ் வந்து கான்டாக்ட் வச்சுக்க முடியாது. சோ லோ லேட்டன்சி தான் நடக்கும். ஓகே, ஒன்லி ரைட் ஆப்ரேஷனுக்கு தான் கிளைண்ட் வந்து ஈஸியா சப்போர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சம் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரைட் பாட்டில் நெக். ரைட் பாட்டில் நெக் அப்படின்னா இப்போ ஒரு மாஸ்டர் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் ரைட் ஆப்ரேஷனுக்கு. அப்படி இருக்கப்போ ஒருத்தவங்க தான் அந்த வேலையை பார்க்க முடியுது, மற்றவங்க ஸ்லேவால பண்ண முடியாதனால கொஞ்சம் கஷ்டப்படணும். ஓகேவா, அடுத்து டேட்டா கன்சிஸ்டன்சி. தட் மீன்ஸ் கேப் தியரமா கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. அதாவது அவைலபிலிட்டி பார்ட்டிஷன் நமக்கு என்ன பண்ண முடியாது, கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ண முடியாம இருக்கும். ஓகேவா, ஸோ டேட்டா கன்சிஸ்டன்சி இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுறப்ப ஸ்லேவ் கிட்ட ஒரு மாதிரி இன்னொரு ஸ்லேவ் கிட்ட ஒரு மாதிரியும் போகலாம். ஸோ டேட்டா கன்சிஸ்டன்சி இங்கே தப்பாகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரிப்ளிகேஷன் லேக்னா டேட்டா ஸ்பிளிட் ஆகுறப்ப தப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, எங்கேயாவது வந்து ஸ்டக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர். தென் வந்து ரிடண்டன்சி டேட்டா இருக்கிறப்ப ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஃபெயிலியர் நடந்துருச்சு அப்படின்னா ஃபெயிலோவர் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், மாஸ்டரை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அடுத்த ஸ்லேவ் ஆக்கிட்டு ஸ்லேவ் யாராவது மாஸ்டர் ஆயிடலாம். ஓகேவா, இந்த மாதிரியும் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகுறதுனால எனக்கு சம் காம்ப்ளெக்சிட்டியுமே ஏற்படும். ஓகேவா, தீஸ் ஆர் த சம் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன் இந்த NoSQL டேட்டாபேஸ்ல எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் MongoDBல ஒரு பிரைமரி செகண்டரி ரெப்ளிகேஷன் நடக்கும். தட் மீன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் இருக்கு, ஏதாவது ரெப்ளிகேஷன்ல லேக் இருக்குன்னா ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன் MongoDB மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன் மாடல் எப்படின்னா ரிப்ளிகா செட்ஸ் மூலியமா நடக்குது. ரிப்ளிகா செட்ஸ்ல ஒரு பிரைமரி நோட் இருப்பாங்க மாஸ்டர், மல்டிபிள் செகண்டரி நோட் இருப்பாங்க ஸ்லேவ்ஸ். பிரைமரி நோட் வந்து முதல்ல எல்லா ரைட் ஆப்ரேஷன்ஸையும் எடுத்துக்குவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அசிங்க்ரோனஸா
செகண்ட் நோட்ஸ்க்கு கொடுப்பாங்க. தட் மீன்ஸ் வந்து ஸ்லேவ் கிட்ட பெர்மிஷன் எதுவுமே அதாவது கன்சர்ன் கேட்காம ஆட்டோமேட்டிக்கா இவங்களே ஒத்துக்கிட்டு என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சிடுறது. ஓகேவா? அப்ப சப்போஸ் வந்து மாஸ்டர் வந்து ஏதாவது ஃபெயில் ஆயிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு செகண்டரி நோட் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடலாம்னா மாஸ்டரா கன்வெர்ட் ஆயிடலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபெயில் ஓவர்ல வருது. ஓகேவா? அடுத்து ரெட்டிஸ் மாஸ்டர் சேவ் ரிப்ளிகேஷன். இது பிரைமரி அண்ட் செகண்டரி மாஸ்டர் சேவ் ரிப்ளிகேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஹை அவைலபிலிட்டி இருக்கும். தட் மீன்ஸ் டேட்டாவை நம்ம எல்லா இடத்துலயும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கனால ஒரு இடத்துல ஃபெயில் ஓவர் ஆனாலுமே நான் இன்னொரு இடத்துல இருந்து ரெக்கவர் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்து கேசண்ட்ரால எப்படி மெயினா யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மாஸ்டர்லெஸ் NoSQL டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா சென்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. தட் மீன்ஸ் நம்ம கேசண்ட்ரால டேட்டா சென்டர்ல இருந்து தான் எல்லா டேட்டாவுமே ரிப்ளிகேட் ஆகி எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேவா? ஸோ ஈவென்ச்சுவலா கரெக்டா வந்து நம்ம டேட்டாவை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அது நம்ம மெயினா மாஸ்டர்னு வச்சுக்க மாட்டோம். ஓகே, அதுதான் கேசண்ட்ரா யூஸ் பண்ணி மாஸ்டர் சேவ் ரிப்ளிகேஷன் நடக்கிறது. அடுத்து காட்ச்பேஸ் அப்படின்றது மல்டிபிள் நோட்ல வந்து என்னோட டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகி நடக்கிறது காட்ச்பேஸ்ல நடக்கிறது. ஓகேவா? இங்க போத் சிங்க்ரோனஸ் அண்ட் அசிங்க்ரோனஸ்க்குமே சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணுது. எங்கெல்லாம் இந்த மாஸ்டர் சேவ் ரிப்ளிகேஷன் யூஸ் பண்றோம், அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னா ஒரு இடத்துல இருந்து வேல்யூஸை நான் ஒரு டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னா அங்க எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த டேட்டாஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கண்டென்ட்டை நான் டெலிவர் பண்ணணும்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு வந்து யூஸ் ஆகும். இ-காமர்ஸ்ல ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த மாஸ்டர் சேவ் ரிப்ளிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் மாஸ்டர் சேவ் ரிப்ளிகேஷன் இன் NoSQL. ரொம்ப ஈஸி கொஸ்டின் தாம்மா, புரிஞ்சுட்டு எழுதிங்க அப்படின்னாலே கண்டிப்பா நல்லாவே எழுதிடலாம். கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களே ஓனா பில்ட் பண்ணி வேர்ட்ஸ் போட்டு நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? மறக்காம முருகன் டெக்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் கேசண்ட்ரா கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ.